பல காலங்களுக்கு முன்பு மக்கள் சிலைகளை கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் அல்லாஹ் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையை சொல்ல அனுப்பினான். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் கூறினார்கள், இந்த சிலைகள் உங்களை காப்பாற்ற முடியாது, ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டுமே. ஆனால் அந்த மக்கள் அவர்களின் வார்த்தையை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். ஒரு நாள் அந்த மக்கள் இல்லாத நேரத்தில் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை உடைத்தார்கள். ஆனால் ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டார்கள். பிறகு அந்த சிலையின் கழுத்தில் கோடாரியை வைத்தார்கள். மக்கள் திரும்பி வந்து சிலைகள் உடைந்திருப்பதை பார்த்ததும் மிகவும் கோபமடைந்தார்கள். இதை யார் செய்தது என்று கேட்டார்கள். அப்போது சிலர், இப்ராஹீம் என்ற இளைஞன் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தான் என்று கூறினார்கள். அவர்கள் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வந்து கேட்டார்கள், இதை நீயா செய்தது? அப்போது நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக கூறினார்கள், அந்த பெரிய சிலையிடம் கேளுங்கள், அது செய்திருக்கலாம். அதை கேட்ட மக்கள் உடனே அமைதியாகிவிட்டார்கள். ஏனெனில் அந்த சிலைகள் பேச முடியாது என்பதை அவர்கள் தெரிந்திருந்தது. ஆனால் உண்மையை ஏற்காமல் அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். இப்ராஹீமை தீயில் எரித்து விடுங்கள் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய தீ மூட்டினார்கள். பிறகு நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தீயில் எரிந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்தில் கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்தவ் வ சலாமன் அலா இப்ராஹீம். அதாவது, ஓ தீயே, இப்ராஹீமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு. அந்த தீ உடனே குளிர்ச்சியாக மாறிவிட்டது. நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களை அல்லாஹ் எப்போதும் காப்பாற்றுவான்.